அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு கறி மசாலா எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறோம். பிரியாணி மசாலாவுக்கு நல்ல நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி பாய் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கறிக்குன்னு ஒரு மசாலா தனியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மசாலா தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மசாலா போடும்போது கரம் மசாலா அவசியம் இல்லை, கரம் மசாலா போடக்கூடாது. இந்த மசாலாவே போதுமானது. நாங்களும் மற்றவங்க கறி மசாலாவுக்கும் நம்ம கறி மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் அரைச்சிருப்பீங்க, நாங்கள் அரைக்க மாட்டோம். மிளகாத்தூள் தனியாக இருக்கும். சில நேரத்துக்கு கிரேவி ஒயிட்டாக வேணும், வெள்ளை குருமா வேணும், ஒயிட் கிரேவி வேணும் அப்படின்னா இது கரெக்டாக சூட் ஆகும். தனியா 100 கிராம், சோம்பு 50 கிராம், மஞ்சள் நம்ம கட்டியாக போட்டால் மிஷினில் போய் தான் அரைக்கணும், மிக்சியில் அரைக்க முடியாதுக்காக மஞ்சள் தூள் எடுத்துக்கிறோம். 25 கிராம் மிளகு, வெள்ளை மிளகு 15 கிராம், ஜீரகம் 50 கிராம், கசகசா 50 கிராம், முந்திரி 25 கிராம், பட்டை 10 கிராம், ஜாதி பத்திரி ஒரே ஒரு பூ பிச்சு வச்சுருக்கேன், ஒரு பூ, பெரிய ஏலக்காய் 2, மராத்தி மொக்கு 1, ஸ்டார் பூ 1, கிராம்பு 15, ஏலக்காய் 10, ஜாதிக்காய் ஜெய்ஃபல்னு சொல்கிற ஜாதிக்காய் அரைக்காய், பாதிக்காய் தான் போடுறோம், பாதிக்காய். ஏன் நம்ம இந்த அளவில் பாதி 10 5 15ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நம்ம தனியா 100 கிராம் எடுத்திருக்கோம். இந்த 100 கிராம் அளவு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இதே நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ சேர்ந்தால் பெரிய குடும்பத்துக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நம்ம 100 கிராம் தனியா எடுத்ததுக்கு இந்த எல்லா பொருளையும் சேர்க்கும் போதே 400 கிராம் மசாலா வரும். கறி மசாலா 400 கிராம் வரும். இதுவே உங்களுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு போதுமானது. தேவைப்படும் போது இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் மட்டும் மிஷினில் அரைக்கணும், அதனால மஞ்சள் பவுடர் எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம வானலியில் வறுத்து 2 நிமிஷம் வறுத்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம், பவுடர் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க, சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். பொறுமையாக வறுத்தா தான் அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டு கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு பொருள் கருக்கிட்டால் மசாலா வேறையாக போயிடும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம பொறுமையாக வறுப்போம், சிம்மில் வச்சு வறுப்போம். வானொலி காஞ்சிருச்சு, தீ சிம்மில் வச்சுருக்கோம். 100 கிராம் தனியா போடுறோம். தனியா நல்லா வறுபட்டுருச்சு. 2-3 நிமிஷம் வறுத்துருப்போம், நல்லா வறுபட்டுருச்சு, வாசனையும் வந்துருச்சு. இப்போ வாசனை வந்த உடனே எடுத்து இதில் கொட்டிடலாம். சோம்பு 50 கிராம், அதையும் பொறுமையாக நல்லா வெடிக்கிற அளவுக்கு வெடித்து வர்ற மாதிரி வறுத்துக்கிறோம். பொறுமையாக 2 நிமிஷம் வறுத்தா போதும். வறுத்தா வாசனை நல்லா இருக்கும். வறுக்காமல் போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும், வறுத்து போட்டால் வாசனை நல்லா இருக்கும். 2 நிமிஷம் சோம்பு வறுத்தாச்சு. சோம்பு வெடிக்கிற அளவுக்கு சத்தம் வருது, எடுத்துருவோம். ஜீரகம் 50 கிராம், நல்ல ஜீரகம் வறுத்த வாசனை கம்மண்டு வருது, அதையும் கொட்டிடலாம். எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் மசாலா ரொம்ப முக்கியம். அந்த மசாலாவிலையும் முக்கியம் ரொம்ப பொறுமையாக வறுத்து போடுற மசாலா. வறுக்காமல் வறுக்கிறத கருகிடுச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும். பொறுமையாக வறுத்து பொறுமையாக போடணும். மிளகு 25 கிராம், கருப்பு மிளகு. வெள்ளை மிளகு 15 கிராம். இந்த கருப்பு மிளகு ஒரு டேஸ்ட் கொடுக்கும், வெள்ளை மிளகு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான் வெள்ளை மிளகு 15 கிராம் சேர்த்துக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மசாலா ஐட்டத்தை மொத்தமாக ஒன்றா போட்டு வறுப்பாங்க. அப்போ மிளகு கடினமான பொருள், ஜீரகம் மெல்லிசான பொருள், தனியா தக்கையான பொருள். அப்போ ஒவ்வொன்றுக்கு வறுபடுற டைம் ஒன்னொன்றுக்கு வித்தியாசப்படும். அதுக்காகத்தான் நம்ம தனித்தனியாக போட்டு வறுக்கிறோம்.
10 ஏலக்காய், ஒரு 15 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் பூ, பெரிய ஏலக்காய் 3, ஜாதிபத்திரி ஒரே ஒரு பூ பிச்சு போட்டிருக்கேன், பட்டை ஒரு 10 கிராம் பட்டை, ஒரு மராத்தி மொக்கு 1. இந்த ஜாதிக்காய் வறுக்கிறதுக்காக முழுசு போடுறோம். 100 கிராம் தனியாவோட இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பாதி ஜாதிக்காய் தான் போடுவோம். அதுக்காக வறுத்துட்டு அம்மியில் மிக்சியில் அரைக்கும் போது பாதியாக உடச்சி போட்டுக்குருவோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போயும் கொட்டிக்கலாம். அடுத்து 25 கிராம் முந்திரி வறுத்தா மிக்சியில் நல்லா பவுடராக அரைப்படும். வறுக்கலைன்னா நொசு நொசுன்னு அப்படியே பேஸ்ட் பிசு பிசுன்னு போய் மிக்சியில் பிடிச்சிக்கிறோம். லாஸ்ட்டாக இப்போ சட்டியை கொஞ்சம் ஆற விடுங்க. ரொம்ப ஏன்னா நம்ம கசகசா போட போகிறோம். தீயை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இதே சூட்டில் வறுத்துக்கலாம். 50 கிராம் கசகசா தீயை ஆஃப் பண்ணிட்டோம். அதே சட்டியுடைய சூட்டிலே வறுக்கிறோம். இப்போ கசகசா தீயை ஆஃப் பண்ணி வறுத்துருக்குறோம். அந்த சூட்டிலே நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம கொட்டிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் சேர்க்க வேண்டிய பொருள் மஞ்சள் தூள். இப்போ நம்ம மிஷினில் இது ஜாஸ்தியாக இருந்த 1/2 கிலோ திட்டத்துக்கு நம்ம அரைச்சிருந்தா இது மஞ்சளை முழுசாக போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். நம்ம 100 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சதுனால இந்த மஞ்சளை பவுடராக 2 ஸ்பூன் கடைசியில் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. மசாலா பொருள் எல்லாம் வறுத்து போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். பொறுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிட்டு வந்துடுவோம். A few moments later. அருமையான முறையில் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி மசாலா நம்ம 100 கிராம் 50 கிராம் 50 கிராம் நம்ம போட்டோம்ல, இது மொத்தம் 400 கிராம் மசாலா வந்திருக்கு. இப்போ இந்த 400 கிராம் மசாலா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு போதுமானது. இது போடும்போது கரம் மசாலா அவசியம் இல்லை. இது கறி கிரேவி மாதிரி செய்கிறீங்கள, அந்த கறி கிரேவிக்கும் போடலாம், கறி பிரட்டலுக்கும் போடலாம். சிக்கனு, வெஜ்ஜு குருமா, முட்டை குருமா இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். நல்லபடியாக இது செய்யுங்க. நல்ல வாசனை கம்மன்னு இருக்கும், நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.